வேலூர் அருகே தொழிலாளியை கடத்தி பணம் பறிக்க முயன்ற கும்பல் பணம் கிடைக்காத ஆத்திரத்தில் அவரை கொன்று உடலை வீசி சென்றுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் தொடரும் ஆள் கடத்தலால் பெரும் பீதி ஏற்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் கொணவட்டம் கிராமத்தில் உள்ள காவல்துறை வாகன சோதனை சாவடியில் காவலர் தங்கவேல் என்பவர் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது 2 மோட்டார் சைக்கிளில் 5 பேர் அந்த சோதனை சாவடியை கடந்து சென்றனர். அதில் ஒரு மோட்டார் சைக்கிளில் 2 பேருக்கு இடையில் இருந்தவரின் தலை தொங்கிக் கொண்டிருந்தது. அவரது கால்கள் தரையில் உரசியபடியே சென்றன. இதனால் சந்தேகமடைந்த தங்கவேல் இந்த மோட்டார் சைக்கிளை நிறுத்த முயன்றார். இதை கண்டதும் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் அங்கிருந்து வேகமாக தப்பிச் செல்ல முயன்றனர். இதனால் தங்கவேலும் மற்ற காவலர்களும் தப்பியவர்களை விரட்டினர். அப்போது முள்ளிப்பாளையம் வழியாக செல்லும் நெடுஞ்சாலை பாலத்தில் ஒருவரின் உடலை வீசிவிட்டு இருசக்கர வாகனத்தில் வந்த அந்த கும்பல் தப்பி ஓடிவிட்டது. இதையடுத்து அந்த உடலை கைப்பற்றிய போலீசார் நடத்திய விசாரணையில் பரபரப்பான தகவல்கள் அம்பலமாகின. அந்த கும்பல் வீசி சென்றது வேலூர் மாவட்டம் சத்துவாஞ்சேரியை சேர்ந்த கோவிந்தன் என்பவரது உடல். இதையடுத்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டதில் திங்கட்கிழமை காலையில் கூலி வேலைக்காக மோட்டார் சைக்கிளில் கோவிந்தன் சென்றபோது அவரை அதே பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ், ராமு, பிச்சை பெருமாள் உள்ளிட்ட 4 பேர் வழிமறித்து மோட்டார் சைக்கிளை பிடுங்கியதும் மோட்டார் சைக்கிளை திரும்ப தர வேண்டும் என்றால் 5000 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டியதும் தெரியவந்தது. இதனால் மிரண்டு போன கோவிந்தன் வீட்டிற்கு வந்து 5000 ரூபாயை எடுத்துக்கொண்டு சென்றபோது அவரை பிடித்து கொண்டு கோவிந்தனின் மருமகன் ரமேஷை தொலைபேசியில் தொடர்பு கொண்டது. கோவிந்தனை மீட்க 1 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்றும் போலீசுக்கு தகவல் கொடுத்தாலோ பணம் தரவில்லை என்றாலோ கோவிந்தனை உயிரோடு பார்க்க முடியாது என்றும் மிரட்டல் விடுத்தது. செவ்வாய்க்கிழமை காலைக்குள் பணத்தை கொடுக்காவிட்டால் கோவிந்தன் பிணமாக்கப்படுவார் என்றும் அந்த கும்பல் கூறியதை அடுத்து பணம் சேகரிக்கும் பணியில் ரமேஷ் ஈடுபட்டார். ஆனால் அவரால் பணத்தை திரட்ட முடியாத நிலையில் ஆள் கடத்தல் கும்பல் கோவிந்தனை கொன்று உடலை வீசிவிட்டு தப்பி ஓடியதை போலீசார் கண்டறிந்துள்ளனர். இதுகுறித்து வேலூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கோவிந்தனை கொலை செய்துவிட்டு தப்பிய தங்கராஜ் தலைமையிலான கும்பல் ஏற்கனவே இதேபோல் பலரையும் மிரட்டி பணம் பறித்து வந்ததை போலீசார் கண்டறிந்துள்ளனர். ஒவ்வொரு முறையும் அந்த கும்பல் 5000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை மட்டுமே பணம் பறித்ததால் யாரும் அவர்கள் குறித்து புகார் தெரிவிக்கவில்லை என்று போலீசார் கூறியுள்ளனர். இதற்கு முன்னர் 2 முறை ஆள் கடத்தல் குறித்து புகார் வந்தபோது தங்கராஜ் கும்பலை கைது செய்து சிறையில் அடைத்ததாகவும், ஆனால் சிறையில் இருந்து வந்த பின்னரும் அந்த கும்பல் ஆள் கடத்தலில் ஈடுபட்ட நிலையில் இப்போது முதன்முறையாக கொலையில் ஈடுபட்டிருப்பதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் இதேபோல் ஆள் கடத்தல் கும்பல் பல்வேறு கடத்தல்களில் ஈடுபட்டு வருவதாகவும், இது போன்ற கும்பல்களை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேலூர் மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதே நேரத்தில் ஆள் கடத்தல் குறித்த புகார்களை பொதுமக்கள் உரிய நேரத்தில் தெரிவிப்பதில்லை என்றும், காவல்துறையோடு இணைந்து பொதுமக்கள் செயல்பட்டால் மட்டுமே இது போன்ற சம்பவங்களை தடுக்க முடியும் என்றும் போலீசார் கூறியுள்ளனர்.